வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 4 சிக்கனோட ரெசிபி இருக்குது, பாருங்கள். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டு. அதில் ஒரு வறுவல் இருக்குது, பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு மாத்திரம் போட்டு செய்கிற வறுவல் இருக்குது. அது செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அரைக்கிறதுக்குள்ளதை எடுத்துக்கலாம். நான் குருமிளகு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் 1.5 ஸ்பூன் குருமிளகு எடுத்துக்கிறேன். எனக்கு இப்படியே அளவு தெரியுதுன்னா நீங்கள் ஸ்பூனில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1.5 ஸ்பூன் நான் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இஞ்சி ஒரு என்னோடய விரல் சைஸுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன், அதுவும் போட்டுறேன். பூண்டு நாட்டு பூண்டு நான் 2 கட்டி பூண்டு எடுத்து தொளிச்சிருக்கேன், அது இதில் போட்டுறேன். ஒரு 13 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அது இதில் போட்டுறேன். பாருங்கள், அதே மாதிரி 1 ஸ்பூன் சோம்பும் போட்டுறேன். 4 கிராம்பு போட்டுக்கிறேன், இவ்வளவு பட்டை போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். நான் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு போகிறேன். பாருங்கள், 2 ஊற்று கருவேப்பிலை போட்டுறேன். அதே போல் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுறேன். வெடிக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெருசாக இருக்கிற 2 பெரிய வெங்காயம். இந்த வெங்காயம் ஒரு 200 கிராம் இருக்கும். அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டிருந்த வெங்காயமெல்லாம் கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் வந்தாச்சு. இந்த டைம் நான் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் இருக்கலவா, அதை போட்டு போகிறேன். இந்த பேஸ்ட்டு போட்டோன்னே நல்லா மணம் வரும். நல்ல ஒரு 5 செகண்ட் அந்த மணம் மாறணும், அந்த பச்சை மணம் அந்த அளவுக்கு வணக்கி விட்டுருங்க. சிக்கன் கிரேவி நிறைய மாதிரி வைக்கலாம், குழம்பும் நிறைய விதமாக வைக்கலாம். நம்ம வீட்டில் இப்படியும் வைப்போம். நான் 2 தக்காளி மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாதி வணங்கணுன்னே தக்காளி போட்டிருப்போம். பாருங்க, இந்த டைம் இவ்வளோ மஞ்சள் பொடி போட்டு போகிறேன். நம்ம பெப்பர் போட்டிருக்கோம், அது இல்லாமல் கிராம்பு போட்டிருக்கோம், 2வது பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். அதனால காரமெல்லாம் நீங்கள் அனுசரித்து வச்சுக்கங்க. நான் நம்ம வீட்டுக்கு தேவையானலாம் வச்சுக்க போகிறேன். 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டைம் நான் மிக்ஸி ஜாரில் இருந்து தண்ணி கொஞ்சம் விட்டு போகிறேன். இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் பிடிச்ச ஓலை வந்துடும். அதனால் 1 கிளாஸ் அளவுன்னு வச்சுக்கோங்க. சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவு இதை போடுறேன். இந்த கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் மாமியார் ரெசிபி. பாருங்க, இந்த டைமே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு போகிறேன். வணக்கும் போதே நம்மளுக்கு நல்ல ஒரு மனம் வருங்க. இந்த பெப்பரோட மனம், ஜீரகத்தோட மனம், பொடிகளோட மனம், அந்த இஞ்சி பூண்டோட வாசமெல்லாம் ரொம்ப நல்லா மனமாக இருக்கும்.
பாருங்கள் எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு, எண்ணெய் பிரியிறோரம் வந்துருச்சு. இந்த டைம் வந்து நான் வந்து கழுவி வச்சுருக்கிற சிக்கனை போட்ட போகிறேன். நான் இப்போ எடுத்துருக்கிறதெல்லாம் 1 கிலோவோட அளவு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு காரமெல்லாம் கூட்டுறது கம்மியாக்குறது அதுபோல் எண்ணெய் எல்லாமே உங்கள் விருப்பம். பாருங்கள் நல்லா நான் எல்லாமே நல்லா பிரட்டி விட்டுட்டேன். இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி அப்படியே வரும். நான் ஒரு 10 நிமிஷம் வந்து இப்படி குக்கர் மூடியை வச்சு சிம்மில் போட்டுற அடுப்பை. நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை, இவ்வளோ தண்ணி வந்து இந்த சிக்கன்லேருந்தே வந்திருக்குது. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. நல்ல ஒரு மணம் வருது. நல்லா நம்ம அதை வந்து நல்லா வணக்கி விட்டுட்டோம்னா இந்த சிக்கனுக்கு வந்து பச்சை வாசமே இருக்காது, ரொம்ப நல்ல மணம் வருங்க. பாருங்கள் இந்த டைம் வந்து அடுப்பை நான் ஸ்பீடில் வச்சு போகிறேன். பாருங்கள் நம்ம இதில் தண்ணியும் ஊற்றல, நான் வந்து மூடி போட்டு 3 விசில் நான் விட்டுறேன் குக்கரில். நீங்கள் உங்கள் குக்கரோட அளவு பிரகாரம் விசில் விட்டுக்குங்க. விசில் வந்துட்டு பார்க்கலாம். நமக்கு சிக்கனு ரெடி ஆகிருக்கும். பாருங்கள் நம்ம அந்த மசாலுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டேன் நல்லவா, ஒரு 1/2 கிளாஸ் அவ்வளவு. அதுக்கு மேலே நம்ம அது அந்த மசாலையே பிரண்டு வந்துருச்சு. இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் சிக்கன் உடையுது பார்த்திங்களா, நல்லா வெந்திருக்கு. அதனால் நான் ஒரு 10 நிமிஷம் இந்த கிரேவி வந்து 10 நிமிஷம் வந்து இந்த கிரேவி பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. 10 நிமிஷம் நான் இந்த கிரேவி வந்து அப்படியே பிரட்டி எடுத்துட்டு போகிறேன். பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பிரண்டு வந்துருச்சு. இப்படி தான் செமி கிரேவியாக வரும். இப்படி வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. வீட்டில் சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, பின்ன தோசை இட்லிக்கு, நம்ம ரச சாப்பாடு வெங்காய சாம்பார்லாம் வச்சுட்டு இப்படி ஒரு செமி கிரேவியும் கூட கொஞ்சம் கூட கிரேவியாக ட்ரை ஆக்கணும்னா ஆக்கிக்கலாம். எனக்கு வந்து இப்படி செமி கிரேவியாக வேணும். அதனால் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி போகிறேன். இந்த டைம் நீங்கள் மல்லித்தலை போட்டுக்கலாம், போட்டு எடுத்து பரிமாறிக்கலாம். சப்பாத்திக்கு பின்ன சப்பாத்தி, பரோட்டா, இட்லி எல்லாமே நல்லாயிருக்கு. இட்லி ஆகும்போது இவ்வளோ ஒரு கிரேவி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். பாருங்கள் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து நமக்கு இந்த அளவுக்கு போதும், செமி கிரேவியாக போதுமான அளவு. இதுக்கு வந்து தண்ணி நம்ம ஊற்றல, தண்ணி வந்து அந்த சிக்கனோட தண்ணியை தான் நான் மசாலாக்கு தான் நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அதை ட்ரை பண்ணிட்டோம் சிக்கன் போடுறதுக்கு முன்னாடியே. இது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வீட்டில் சப்பாத்தி கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.